அஸ்ஸலாமு சொந்தங்களே. டே 19ஓட இஃப்தார் கிச்சனுக்குள்ள நுழைஞ்சோடனே ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சதான், சரி இன்றைக்கி செஞ்சுருவோன்னு பாலை அடுப்பில் வச்சுட்டு கஸ்டர்ட் பவுடர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ் ஜூஸ்க்காக திராட்சைப்பழம் இருந்துச்சு, சரி திராட்சைப்பழத்தில் ஜூஸ் போட்டுடலான்னு அது எல்லாத்தையுமே மிக்சியில் மாற்றிட்டு சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற சுகர் போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா குடிக்கிறப்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும். பாயிலான மில்கில் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ணணும். நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ½ hour ஆச்சு நம்ம கூல் டவுன் ஆகணும். கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் ஃப்ரூட் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சூப்பர் செட் ஆகி நல்லா வரும். ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற ஃப்ரூட்ஸ் தானே. ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சாப்பிட போகிறதுக்கு தான் பனானா, சப்ஜா சீட்ஸ், அப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்கு டேட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பத்தலைன்னா கண்டென்ஸ் மில்க் இல்லைனா சுகர் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நட்ஸை தூவி விட்டுட்டு 5 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்தால் செம்மையாக இருக்கும். அப்புறம் வடை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி நோம்பு திறக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாருக்காவது துவா கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த உலக நிலைமையை எல்லாம் மாற்றணும், எல்லாத்துக்கும் அமைதியும் நிம்மதியும் கொடுக்கணும். இன்ஷால்லா நீங்களும் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. எல்லாருக்கும் எல்லா வசதியும் கிடைக்கணும்னு துவா செய்யுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.